பொழிந்தது, ஆழம் உடைந்து நீர் எழுந்தது. ஆனால் பேழை மேலே மிதந்தது, கர்த்தர் கையில் காப்பு இருந்தது. அழைப்பு நீயும் உன் குடும்பமும் வா என்று கர்த்தர் சொன்னாரே. நீதியில் நடந்த நோவாவை அவர் அன்பால் அழைத்தாரே. சுத்த மிருகம் 7 ஜோடி, மற்றவை 2 வந்ததே. பறவைகள், மிருகங்கள், உயிர்கள் எல்லாம் பேழை உள்ளே சேர்ந்ததே. கதவு மூடியதால் தானோ வேளை பார்த்திருந்த பொன்மழை சத்தம் கேட்காத போது கர்த்தர் தாமே கதவு மூட பாதுகாப்பு உறுதியானது. மனிதன் மூடவில்லை அந்த வாசல், தேவன் கையால் மூடப்பட்டது. அந்த ஒரு தருணத்தில் கருணை உள்ளே அடைக்கப்பட்டது. 40 நாள் மழையும் 40 நாள் 40 இரவு வானம் திறந்து பொழிந்ததே. ஆழத்தின் ஊற்று வெடித்த போது உலகம் நீரில் மூழ்கினதே. மலை உச்சி மறைந்த போது அலைகள் ஆறுகிறத்தில். ஆனால் பேழை மெதுவாய் மிதந்தது, தேவன் கையில் நம்பிக்கையில். நீர் மேலெழுந்த உலகம் புல், 150 நாள் நீர் மேலெழ பூமி முழுதும் மூடப்பட்டது. உயிர் சுவாசம் கொண்ட எல்லாம் நீரில் மறைந்து போனதே. உள்ளூரே இருந்த 8 பேர், தேவன் கண்களில் பாதுகாப்பு. அழிவு நடுவிலும் கிருபை இருந்தது, அது விசுவாசத்தின் சாட்சியம். புயல் எவ்வளவு பெரியதாயினும் பேழை உள்ளே அமைதி உண்டு. கர்த்தர் கதவு மூடிய இடத்தில் பயம் கூட நுழையாது. மழை பெய்யும் நாட்களிலும் நம்பிக்கை மேலே மிதக்கும். தேவன் கையில் வாழ்க்கை இருந்தால் அலைகள் கூட அடங்கும். வானம் திறந்து மழை பொழிந்தது, ஆழம் உடைந்து நீர் எழுந்தது. ஆனால் பேழை மேலே மிதந்தது, கர்த்தர் கையில் காப்பு இருந்தது. அழைப்பு நீயும் குடும்பமும் வா என்று கர்த்தர் சொன்னாரே. நீதியில் நடந்த நோவாவை அவர் அன்பால் அழைத்தாரே. சுத்த மிருகம்
பிறந்து பொழிந்ததே. ஆழத்தின் ஊற்று வெடித்த போது உலகம் நீரில் மூழ்கினதே. மலையுச்சிமை மறைந்த போது அலைகள் ஆடின உயரத்தில். ஆனால் பிழை மெதுவாய் மிதந்தது. தேவன் கையில் நம்பிக்கையில் நீ மேலெழுந்தால் உலகுண்டு. மூச்சு 50 நாள் நீர் மேலேறா. பூமி முழுதும் மூடப்பட்டது. ஆயிரம் சுவாசம் கொண்ட எல்லாம் நீரில் மறைந்து போனது. ஆனா உள்ளே இருந்த 8 பேர் தேவன் கண்களில் பாதுகாப்பு. அழிவு நடுவிலும் கிருபை இருந்தது. அது விசுவாசத்தின் சாட்சியம். புயல் எவ்வளவு பெரியதாரினும் திடீரெனே அமைதி உண்டு. கர்த்தர் கதவு மூடிய இடத்தில் பயம் கூட நுழையாது. மழை பெய்யும் நாட்களிலும் நம்பிக்கை மேலே மிதக்கும். தேவன் கையில் வாழ்க்கை இருந்தால் அலைகள் கூட அடங்கும்.